டேய் மாப்ள எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா. இவன் என் மூத்த பையன் கெர்சோ. ஹலோ. இவன் என் ரெண்டாவது பையன். என் பையன். ஏய் யாரடா? பையனை காணோம்டா. பையனை காணோமா? ஜோ பாத்தியா? அவன் எங்க போறான்னு தெரியல. எங்க போறான்னு தெரியலையா? இவனை கொஞ்சம் பிடிச்சுக்கடா. போயிட்டு வாடா. நான் போய் தேட்டு வரேன்டா. நீ இங்கே இருடா. எங்க போறான்னு தெரியலையே. 7 வயது நிரம்பிய சிறுவனை காணவில்லை. கண்டறிந்தவர்கள் விழா கமிட்டியினரிடம் ஒப்படைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கவலைப்படாதடா, பையன் கண்டிப்பா கிடைச்சிருவான். சரிடா. என்னடா கர்சம் ரொம்ப டயர்டா இருக்கு? ஆமாப்பா, டவல் கொடுங்க. அப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடா, உன் கையில் இருக்க மச்சத்தை பார்த்த உடனே நம்பி ஞாபகம் வந்துடுச்சு. அவனை பெரிய பேட்ஸ்மேன் ஆக்கணும்னு நினச்சேன்டா. அந்த கனவு நினைவாகாமே போயிரும் போல. எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீ தான் கர்சம். உன்னை பெரிய பவுலர் ஆக்கணும்டா. கடும் பயிற்சியும் தன்னம்பிக்கை மட்டும் போதும்டா. நம்ம எதனாலும் சாதிக்கலாம். சரிப்பா, கண்டிப்பாப்பா, கண்டிப்பா நான் பெரிய பவுலர் ஆவேன். வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணிக்கான தமிழக வீரர்களின் தேர்வாட்டம் நாளை நடைபெற உள்ளது. உனக்காக எனக்காக மரித்த இயேசுவுக்கு நீ என்ன செய்ய போற? நாளைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போறோம். யாரெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்க வரீங்க? நான் வரேன். சிஸ்டர், வருகையில் இயேசுவோடு செல்ல நீ ஆயத்தமா? பிரதர், வருகையில் அவர் கூட செல்ல நீங்க ஆயத்தமா? என்ன சொல்லிட்டு போறான் இவன்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? அவருக்கு நான் ஏன் முதலிடம் கொடுக்கணும்? எனக்கு பிடிச்சது கிரிக்கெட்டு, அதுக்கு தானே நான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். இது என்னடா பைத்தியக்காரத்தனம்? கர்சம், அப்பா கையில் என்ன பேப்பர்? இது ஒன்றும் இல்லைப்பா. கொண்டா, கொடு கொடு. கர்சம், உன் மனசை நல்லா யாரோ குழப்பறாங்க கர்சம். நாளை காலைல மேட்ச் இருக்கு. ஒழுங்கா படுத்துங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு. சரிப்பா. வெல்கம் டு திஸ் எக்ஸைட்டிங் டீம் இந்தியா செலக்ஷன் மேட்ச். இந்த மேட்ச்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்க பிசிசிஐ ஜூரிஸ் இருக்காங்க. இந்த போட்டியில் கர்சோம் தலைமையில் உள்ள அணி ஜோயல் தலைமையில் உள்ள அணியோடு மோத இருக்கிறது. டாஸ் ஒன் பை கர்சோம். ஆட்டம் தொடங்குகிறது. இட்ஸ் gone to the boundary like a tracer bullet. இது அகலப்பந்து. What a magnificent shot. Clean bowled. கர்சோமணி 200 ரன்கள் என்ற கடினமான இலக்கை ஜோயல் அணிக்கு நிர்ணயித்துள்ளது. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால். ஒரு அருமையான ஃபீல்டிங். அங்க ஒரு ரன் அவுட். இக்கட்டான சூழ்நிலையில் ஜோயல் அவர்கள் களமிறங்குகிறார். இதோ அவருக்கான முதல் பந்தை வேகப்பந்து வீச்சாளர் கர்சோம் டு ஜோயல். முதல் பந்து 6. ஜோயல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜோயலுக்கு சற்றும் சளைக்காமல் கர்சோம் அவர்கள் பவுன்சர்களையும் யார்க்கர்களையும் மாறி மாறி போட்டுக் கொண்டிருக்கிறார். 6 ரன்கள் அடித்தால் ஜோயல் அணி வெற்றி பெறும். விக்கெட் எடுத்தால் கர்சோம் அணி வெற்றி பெறும். Even one mistake could change everything. உச்சகட்ட பரபரப்பில் கோச் மோசஸ் இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கடைசி பந்து. What a shot! Straight down the ground for a six. Joel team won the match. Real upset for Kherson and national coach. Congrats. அப்பா, தம்பி கிடைச்சிட்டான். தம்பியா? என்னது? அப்பா, அப்பா நம்ம தம்பிப்பா, பாருங்கப்பா. ஜோயல், என் பையன் கிடைச்சிட்டான். காட்ஸ் கிரேஸ். ஆமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இவங்க தான்ப்பா. நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம். வாங்க வீட்டில் போய் பேசலாம். ஜோயலுக்கு கிரிக்கெட் பிளேயராக மாறணும்னு ரொம்ப ஆசை இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட பேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதே நேரத்தில் கடவுளை பற்றியும் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடவுள் நம்பிக்கை என்னன்னு எனக்கும் தெரியாமல் அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை என்னன்னு சொல்லாமல் வளர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் ஜோயிலை நல்லா வளர்த்துருக்கீங்க. அதுவும் கடவுளுக்குள்ளே வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பிரதர், இந்திய டீம் ஃபைனலிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முக்கிய செய்தி. நடந்து முடிந்த இந்திய கிரிக்கெட் தேர்வு ஆட்டப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த ஜோயல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்பா, தம்பி டீம்ல செலக்ட் ஆயிட்டான். சூப்பர்டா. கங்க்ராட்ஸ்டா.
வாழ்த்துக்கள் ஜோயல். தன்னோட சுய பலத்தையும் ஆயுதத்தையும் நம்பி வந்த கோலியாத்தை ஒரு சின்ன பையன் தாவீது அவன் கையில் இருந்த கவனை வச்சு அடிச்சு வீழ்த்தினான். தாவீது தேவன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்தான். நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு 1000 வருஷம் இயேசுவோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தானே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? அவர் வருகைக்கு நாங்க எல்லாரும் ஆயத்தமாயிட்டோம். அவர் வருகைக்கு நீங்க ஆயத்தமா? மாப்பிள்ளனா வந்துட்ட, நீ எங்க இருக்கா? இந்த வந்துட்டேன் சீக்கிரம் வா. பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மழை நேரமா இருக்கிறதுனால பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? நீ கேள்விப்பட்டியா ஜெபா கார்டன் பக்கத்துல ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்களாம்? நீ தான் பிளாக்னு சுத்திட்டு இருக்கா. இந்த ஃப்ரோசன் பாட்டில்னு ஒன்று அக்டோபர் 2ஆம் தேதி தான் திறந்தாங்க. அப்படியா? லாகை போட்டு விட்ருவோம். லாகை போட்டு விட்டோம்னா ரீச் ஆயிரும். நமக்கு அதான முக்கியம். பிறகு போய்க்கலாம். ஃபாலோவர்ஸ் தான் நமக்கு முக்கியம். சர்ச்சுக்கு அப்புறம் போய்க்கலாம். சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். ஓகே, பிளாக் பண்ணுறோம். டேய், இப்ப காலையில அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்க? லாக் எடுக்க. இத பாரு, இன்னைக்கு சண்டே, உனக்கு தெரியுமா? இப்போ சண்டே தான், என்ன செய்ய, கண்டிப்பா போக வேண்டியதாயிடுச்சு. போன வாரம் சர்ச்சுக்கு வரல, இந்த வாரமும் நீ சர்ச்சுக்கு வரல, அதுக்கு முந்தின வாரமும் நீ வரல. 3 வாரம். போன வாரம் தலைவன் படம் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு நம்ம ஃபேன்ஸ் முன்னாடி போய் வ்ளாக் எடுத்தோம் அப்படின்னா வீல்ஸ் பிச்சுக்கும். அதுவும் இல்லாம ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபாலோவர்ஸ் முக்கியம். நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை. இப்படி இவ்வளவு நாள் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்த உனக்கு இவ்வளவு வளர்ந்த உடனே ஏசப்பா உனக்கு மறந்து போச்சு. ஏசப்பாக்கு வருக ரொம்ப சமீபம். நம்ம பரிசுத்தமா வாழணும்டா. இதுக்கெல்லாம் போகாத. இன்னைக்கு வா, நம்ம சர்ச்சுக்கு போகலாம். அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆண்டவர் வராருன்னு அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வர வந்த பாடு இல்ல. அவர் வரும்போது நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். விடுங்கம்மா, என்ன விடுங்கம்மா, நான் போயே ஆகணும். என் கூட வாரா நீ. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. இந்த வாரம் சர்ச்சு வந்த மாதிரி இல்லையே. ஆமாண்ணே, வர முடியாமல் போயிடுச்சுண்ணே. இல்லை, 2-3 வாரமாக உன்னை பார்த்த மாதிரி இல்லைடா தம்பி. ஆமாண்ணே, ஆமாம். ஒரு வ்ளாக் எடுக்க போக வேண்டியிருந்துச்சு பசங்க கூட. அதனால் வெளியே போயிட்டேன். போயிட்டு வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு சர்ச்சுக்கு வர முடியல. இல்லைப்பா, ரெகுலராக வந்துட்டு இருந்திய. யாருக்காரு காலையிலேயே என்ன உலக பிரகாரமான வேலை இருந்தாலும் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்க வேண்டாமாப்பா? ஐயோ, இவர் வேற. நம்ம எப்போனாலும் ஆயத்தமாக இருக்கணும்லாடா தம்பி. அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஒரு கால் வருது. நான் பேசிட்டு நான் லைனில் வரேன். ஒரு நிமிஷம். அப்பாடா. Ukraine's ability to hold the line. Take a look at this next report for more details. இத பாரு, டிவில இப்படிலாம் வருது. கடைசி காலம். பைபிள்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது பாரு. நான் பயமா இருக்கு. ஆமா, இது கடைசி காலம் தெரியுது. ஆனா நம்ம பையனை பாரு, இமான். ஒரு இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்க. துரை வந்துட்டாரு பாரு. லாகும் ஒழுங்கா போகல. ஐயோ, இன்னைக்கு காலையில நம்ம பாஸ்டர் கூட இத பத்தி தான் சொன்னாங்க. இப்படி என்னது, கடைசி காலம் ஆயிருச்சு, மனம் திரும்புங்கன்னு. இந்த டிவியில ஒவ்வொரு நியூஸும் கேட்க என்ன இதா இருக்கு. இதை இவன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மனசு மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும். சர்ச்சுக்கே வரமாட்டேங்க. யாரு சொல்ல, கடவுளா திருத்தினாதான் உண்டு.
இங்க பாருடா இமான், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ உலக பிரகாரமான ஃபாலோரை தேடிட்டே அலையிற. நம்ம ஏசப்பாக்கு ஃபாலோரா இருக்கணும்ப்பா. நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அம்மா சின்ன பிள்ளைல உனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கேன் பாரு. தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஏசப்பாட்ட பேசு, நல்லா பைபிள் வாசி, சரியாப்பா? சரி, அம்மாவை அப்பாவையும் சந்தோஷமா வச்சுக்கோ. நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருடா. கொஞ்சம் யோசித்து பாருமா. சரிம்மா. ஒரே குழப்பமா இருக்கே. சரி, மேலே போவோம். ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்கே, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு. என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. சரி, ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாரு, எடுத்து படிப்போம். என்ன இன்னும் கொஞ்சம் காலமா அதே மாதிரி போட்டிருக்கே. ஏசப்பா, நீங்கள் எனக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கீங்களே ஏசப்பா, நான் புறக்கணிச்சிட்டே இருக்கேன் ஏசப்பா, நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன பண்ணுறேன்னே தெரியல ஏசப்பா. அம்மா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சரிடா. ஏசப்பா, நான் தப்பான வேலை, உலக புகழுக்கும் பெருமையும் தேடி ஓடிட்டு இருந்தேன் ஏசப்பா. எனக்கு உணர்த்திட்டீங்க ஏசப்பா. உங்கள் வருகையை குறித்த காரியங்களை எனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் இனி இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சோசியல் மீடியா மூலமாக அநேகர் ஆண்டவரே உங்களுடைய பாதைக்கு கொண்டு வரணும் ஏசப்பா. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, என்னை மன்னிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நீங்க எப்படி இருக்கீங்க? கிளம்பிலாம் நல்லா இருக்கீங்கய்யா. சரி, உங்களுக்கு வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை இப்போதைக்கு நல்லா போகுதுங்கய்யா. கொஞ்சம் கஷ்டம் தான், நான் நல்லா இருக்குங்கய்யா. சரிம்மா. டேவிட், நான் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு எத்தனை குடும்பத்தை ஆதாயப்படுத்திருக்கேன் தெரியுமா? ஐயா, குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது முக்கியம் இல்லையா, ஒவ்வொருத்தரையும் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆத்மா ஆதாயப்படுத்துறது தான் முக்கியம். அப்படியா டேவிட், என்ன சொல்றீங்க? ஐயா, நீங்க போன தடவை ஒரு குடும்பத்தை சேர்த்து விட்டீங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. ஆமாங்கய்யா, இது வந்து ஒரு காரியமா? நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தனை கூட்டு வந்தீங்களா, அவன் பண்ண காரியம் அடுத்த நாளே என்ன பண்ணான்னு பாருங்க. சரி, அதை விடுங்க. ரெகுலரா ஆலயத்துக்கு வரவங்க எல்லாருமே கரெக்டா தானே இருக்காங்க. ஐயா, ரெகுலரா வர்றவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? போன வாரம் காணிக்கை போடும் போது நம்ம சபையில என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க. சர்ச்சில் இப்படிலாம் இருக்காங்களா? சரி, அதெல்லாம் விடு. உபவாச ஜப கூட்டம் இருக்குல்ல, அதுல எல்லாரும் கரெக்டா இருப்பாங்க, நல்லா ஜபிப்பாங்க நம்ம சர்ச்சில் ஆட்கள். ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதயா? உபவாச கூட்டங்கிறது ஒரு காலத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. ஆனா இப்போ உபவாச கூட்டத்துல மத்தியானம் என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு தான் வராங்க. பொரியலா, அவியலா, கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வராங்க. அப்படியே ஊழியத்துல இருக்க ஆர்வம் அவங்களுக்கு இல்ல. அது என்ன நடக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. சரி டேவிட், அதெல்லாம் விடுங்க. நம்ம சர்ச்சில் எல்லாரும் எவ்வளவு பாரத்தோட தேசத்துக்காக ஜெபிக்காங்க தெரியுமா? ஐயா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்குயா. ஜெபிக்காங்க நீங்க சொல்றீங்க, நீங்க ஜெபம் பண்ண கடவுள்னு சொன்னோடனே பாதி பேர் தூங்க தான் செய்றாங்க. சரி, இதை விடுங்க. அது போன வாரம் நம்ம இதுல ஒரு மீட்டிங் நடக்குன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பதவி தான் வேணும்னு சொல்லி ஒருத்தர் வெட்டி விட்டாரியா. அதை இங்க பாருங்க. ஐயோ டேவிட், நம்ம சர்ச்சில் இப்படிலாமாடா இருக்குது? கேட்கவே வருத்தமா இருக்க. ஆண்டவர் வருகையில சபையை குறித்து என்கிட்டலாம் கணக்கு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு டேவிட், ரொம்ப கவலையா இருக்குது. நான் இனிமே குடும்பத்தை ஆதாயப்படுத்துறனோ இல்லையோ, ஆண்டவர் வருகைக்கு என் திருச்சபை மக்களை எல்லாரையும் நான் ஆயத்தப்படுத்த போறேன். அதற்காக நீ ஜெபிச்சுக்கோ. கண்டிப்பாயா, நீங்க இப்ப சொன்னதுதான் கரெக்ட். நம்ம குடும்பத்துக்கு மக்கள் வராங்க, நம்ம வந்து கணக்கெடுக்க கூடாது. அந்த இதில் இருக்க ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும், கத்தருக்கண்டு ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். அதான் நம்மளுடைய வேலையா. நம்ம அதை இன்னும் பண்ணுவோம். பாப்பா, போயிட்டு வரேன். தோத்துறோம்யா, பாப்போம்யா. என்ன வெறுங்கால வந்திருக்கீங்க? செருப்புங்க. ஐயா, இந்த கதையை ஏன் கேட்கீங்க? போன வாரம் நம்ம சபை முடிஞ்சுட்டு வெளியே போறோம், என் பொண்டாட்டி செருப்பை எவனும் ஆட்டையை போட்டாயா. அந்த செருப்பு ஆட்டையை போட்டான்னு என் பொண்டாட்டி இந்த வாரம் என் செருப்பையும் உன் செருப்பையும் மாத்தி வச்சிருக்காயா. அந்த திருடனை எவன் திருடனான்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்.
என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்கண்ணே. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கேன். யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிங்க? நான் பைபிள் வாசிட்டோம்ண்ணே. ஓ சூப்பர் சார். ஓகே, நான் ஒரு வசனத்தை சொல்றேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த இடத்துல ஏசப்பா தன்னோட இருதயத்தில் உள்ள பாரத்தை வருத்தத்தோட இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுதுங்கிற உணர்வு நமக்குள்ள இல்ல. நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷன் இன்னும் மாறாம இருக்கான். அவன் மாறணும். ஏய் ஜோ, ஒரு நிமிஷம். ஜோ, என்னடா ஆச்சு? காலையில இருந்து வருத்தமாவே இருக்க. வீட்டுண்ணே, என்னால தூக்கமே இல்லைண்ணே. எனக்குள்ள ஒரு அழகின் குரல் கேட்டுட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லைண்ணே. நீ பிரேயர்லாம் பண்றியா? பிரேயர்லாம் பண்றேண்ணே, ஆனா அந்த குரல் தான் எதுக்கு எனக்கு கேட்குதுன்னு தெரியலண்ணே. சரி, நானும் ஜெபம் பண்றேன், நீயும் ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபம் பண்ணு, கண்டிப்பா ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவார். உடம்பு சரியில்லை, எத்தனை வருட்ட கேட்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் யாரும் உதவி செய்யல. நம்பிக்கையோட வரேன் பீட்டர், கண்டிப்பா உதவி செய்வாருன்னு. ராபின், வா வா உள்ள வா. என்ன ராபின், காலையில ரொம்ப சோகமா இருந்த, என்னாச்சு? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு ஒரு மருந்து தேவைப்படுது, அது வாங்க கையில காசு இல்லை. உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்திருக்கேன், உதவி பண்ண முடியுமாண்ணே? எனக்கு வேற வழி தெரியலண்ணே. சரிப்பா, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும். ஜெபம் பண்ணுவோம் நம்ம. ரொம்ப எல்லாம் கவலைப்படாத ராபின், நாங்களாம் இருக்கோம். நீயும் ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன், எல்லாம் சரியாயிரும். சரிண்ணே, போயிட்டு வரேன். சரிடா. இந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போகுதுங்கிற உணர்வு நமக்குள்ள இல்ல. நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷன் இன்னும் மாறாம இருக்கான். அவன் மாறணும். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ராஜாண்ணே, வர சொல்லியிருந்தீங்க? சர்ச்சு வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சர்ச்சு வேலை நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஏசி மாட்டலான்னு இருக்கோம். நீங்க ரெகுலரா நம்ம சர்ச்சுக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்னண்ணே, தாராளமா பண்ணிடுவோம். நீங்க வேணா 3 மணிக்கு கடைக்கு வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். சரி, ஓகேண்ணே, நன்றிண்ணே. சர்ச்சுக்கு பண்ணாதான் மனசே சமாதானமா இருக்கு. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்கண்ணே. ராபின் தம்பிக்கு உடம்பு சரியில்லைல்ல, சர்ச்சுக்கு பண்றதுக்கு ராபின் தம்பிக்கு பண்ணிருக்கலாம்னா. டேய், அதெல்லாம் விடல, பாத்துக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு முதல்ல பண்ணுவோம், அவனுக்கு பிரேயர் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிரும். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நான் தூங்கும் போதெல்லாம் இந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னால தூங்கவே முடியல. ஓ, ஜோ இதை தானே சொன்னான் அன்னைக்கு. அவனை போய் பார்ப்போம். எனக்கு புரிஞ்சிருச்சப்பா, உங்களோட வயசான எனக்கு புரிஞ்சிருச்சப்பா. நான் பண்ண சின்ன சின்ன தப்புக்கும் நீங்க தான் சப்பா என் பக்கத்துல இருந்து கண்ணீர் விட்டுருக்கீங்க. அந்த வயசாச்சப்பா இது, நான் உணர்ந்துட்டேன்ப்பா. உங்க வருகைக்காக தான் என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பேசுறீங்க சப்பா. இது தெரியாம உங்களை நான் கஷ்டப்பட்டுட்டேன் சப்பா, என்ன மன்னிச்சிருக்கேன் சப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் ஒரு தப்புமே பண்ணலையே. ஒழுங்கா தான் ஜெபம் பண்றேன். ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு? ராபின், டேய் ராபின், நீ ஏன்டா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என் தம்பியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அவன் பிழைக்க மாட்டானா? எவ்வளவோ ட்ரை பண்ண,
காசு ஆயத்தம் பண்ண முடியல. அவன் கிடைச்ச உடனே இயேசுவை பத்தி சொல்லி இயேசுடைய அன்பை சொல்லி அவன் வருகைக்கு ஆயத்தப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா தம்பி நம்மளை விட்டு போயிட்டான். நான் எப்படின்னு நீங்களே சொன்னீங்களானே ஆண்டுடைய வரப்போறான்னு. ஆனா நான் ஆயத்தமாயிட்டேன். அவனை ஆயத்தம் பண்ண முடியல, ஆயத்தம் பண்ண முடியலையே. ஆயத்தம் பண்ண முடியலையேன்னு அண்ணே காசு கொடுக்க முடியுமானே? அதுக்கு என்னண்ணே, தாராளமா பண்ணிடுவோம். அதெல்லாம் விடல, பாத்துக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு முதல்ல பண்ணுவோம், அவனுக்கு ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிரும். இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் சொன்ன நானே இன்னும் ஆயத்தமாகல. எனக்குள்ள இருக்கிற மனுஷன் மாறாம நான் எப்படி ஏசப்பா, நான் எப்படி ஏசப்பா வருகைக்கு ஆயத்தமாவேன்? அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்